வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வெப்சைட்டில் பிடிடிஆர்பி ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட 30 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி 31வது நாள். ஆசிரியர் தேர்வு வாரியம் மிகவும் பொறுமையாக நிறைய ரிசர்வேஷன் ரூல்ஸை ஆராய்ந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக வெளியிட்டுருக்காங்க. இது இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு பெரிய அளவிலான இழப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 18/7/2024 அன்னைக்கு லிஸ்ட்டு வெளியிட ஆரம்பித்தாங்க. பாட்டனி, அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் விட்டுருக்காங்க, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், ஜியாகிரஃபி, லாஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி விட்டுட்டாங்க. இப்போ தமிழுக்கான ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸும் வெளியிடலை. இந்த ஆசிரியர் தேர்வு வெப்சைட்டோட ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா 1/8/2024 இந்த மாதம் 1ஆம் தேதி அப்டேட் பண்ணதோடு சரி, இன்றைக்கி 19 தேதி ஆச்சு. 19 நாட்களாக தமிழ் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. இதனால் நிறைய ஆசிரியர்களோட மன உளைச்சலும் வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படுது. பாயிண்ட் நம்பர் 1, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களுக்கான சம்பள இழப்பு சொல்லப்போனால் ரூ. 1,50,000 செலக்டட் கேண்டிடேட்டுக்கு லாஸ். இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளிலிருந்து பல பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. நீங்கள் தான் செலக்ட் ஆகிட்டீங்களே, அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு வராதீங்க, நாங்கள் வேறு டீச்சரை பார்த்துக்குறோம். சில இடத்துல மியூச்சுவலாக இருக்குது. ஆனால் 99% ஆசிரியர்களோட வேலை பறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில விமன் டீச்சர்ஸ், ஈவன் மென் டீச்சர்ஸ் இவங்களோட ஜாப் கூட பறிக்கப்பட்டிருக்கு. காரணம், உங்கள் மனைவிக்கு தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்துடுச்சே, அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு வராதீங்க, நீங்கள் வேறு ஊருக்கு எங்கன்னா போயிடுவீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்துடுச்சே, அதெல்லாம் நீங்களும் ஸ்கூல் வராதீங்க, ஏன்னா நீங்கள் வேறு ஊருக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா மே மந்த்தே நிறைய ஆசிரியர்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்கன்னு தெரிஞ்சாச்சு. சிவிக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளிலிருந்து, தனியார் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இது வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டது தான் சொல்லணும். இதனால் அந்த ஆசிரியர்களுக்கு 3 மாத சம்பள இழப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பணிக்காலம், சர்வீஸ் மந்த், இதுவும் 3 மாதங்கள் 90 நாட்கள் அரசு பள்ளியில் சேவை செய்வதற்கான சர்வீஸ் லாஸ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய இழப்பு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீச்சர்ஸ் எல்லாமே செலக்டட் கேண்டிடேட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே மைக்ரேஷன். இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். கூடுமான அளவில் லிஸ்ட்டு வெளியே விட்டு கவுன்சிலிங் நடத்தினா தான் எந்தெந்த ஊர்களில் ஆசிரியர்களுக்கு பணியிடம் கிடைக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கலாம், அந்த மாவட்டத்தில் கிடைக்கலாம், வேறு மாவட்டத்தில் கிடைக்கலாம், இல்லை தமிழகத்தோட வட முனைக்கு போகிற மாதிரி இருக்கும், தென் முனைக்கு போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த செலக்டட் கேண்டிடேட் டீச்சர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ், வயதான அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஒரு கண்காணிப்புக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கூடுமான அளவு ஒரு டாக்டர்கிட்டயே ஃபேமிலி டாக்டராக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் வேறு ஊர் மாறி போகிற மாதிரி ஒரு பெரிய சூழல் ஏற்படும். 2வது, ஆசிரியரோட பிள்ளைகளோட படிப்பு. வேறு ஊருக்கு மாறி போனோம் அப்படின்னா, இங்கேருந்து டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் போய் சேரணும். அரசு பள்ளியில் சேர்ந்தாலும், தனியார் பள்ளியில் சேர்ந்தாலும், ஒரு பள்ளியிலேருந்து இன்னொரு பள்ளிக்கு மாற்றம் அடைஞ்சு போகும்போது, அந்த ஆசிரியரோட பிள்ளைகளோட மனநிலை, உளவியல் ரீதியாக அவர்களும் தன்னை தயார்படுத்திக்கணும். சில ஆசிரியர்களுக்கு கை குழந்தைகள் வச்சுருப்பாங்க, டேக் கேரிங்கில் இருப்பாங்க. இது மாதிரி 3 முக்கிய காரணங்கள் இந்த காலதாமதத்தால் பாதிக்கப்படுறாங்க. முதல் விஷயம், 3 மாத சம்பள இழப்பு. தனியார் பள்ளியிலேருந்து சம்பள இழப்பு. ஈவன் அரசு பள்ளியில் சேர்ந்திருந்தாலே, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த வாக்கின் அடிப்படையில் ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே ஸ்கூல் பசங்க, அதுவும் அரசு பள்ளி, இந்த அகடமிக் இயர் ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது இருக்காது.
டீச்சர் இல்லன்னு சொல்லி எந்த ஸ்டூடண்ட்டும் சொல்லாத அளவுக்கு நாங்க நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல், மேல ஒரு லிஸ்ட் குடுத்திருந்தார். அதே மாரி எமிஸ் பணிகள்லாம் பார்ப்பதற்கு நாங்க பிரத்யேகமாக பணியாளர்கள நியமிச்சுட்டோம். அதனால வந்து ஆசிரியர்கள் அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு கூடுதல் பணி சுமை இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. இதோட முக்கியம் என்னன்னா, ஜூன் மந்த்து ஆசிரியர்கள் இல்லை என்ற மாணவர்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வராதுன்னாரு. இத தள்ளி போகுது. அதுக்கப்புறம் ஜூலை மந்த்துக்குள்ள முடியும்னு சொன்னாரு. ஜூலை மந்த்தும் முடியல. இப்ப ஆகஸ்ட் மந்த் எண்டுக்கே வந்துட்டோம். 19 ஆகஸ்ட் 10க்கே 19 வந்துட்டோம். கடந்த 3 மாத காலமாக இந்த 3 காரணங்கள் மிகப்பெரிய இழப்பு. முதல்ல அரசு பணியில ஜூன் மாதமே சேர்ந்திருந்தாங்கன்னா, இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் 3 மாத சம்பளம் கிடைச்சிருக்கும். இதனால அரசு துறைக்கு சொல்லப்போனா ஒவ்வொரு ஆசிரியர்கள் மீதும் செலக்டட் கேண்டிடேட் மேல இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரோட ரூ. 1,50,000 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிட்டேருந்து இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். குடுக்காம வச்சுன்னு இருக்காங்க. பெரிய இழப்பு. 2வது அவர்களுடைய சர்வீஸ் டைம். 3 மாதங்கள் வந்து அவங்களுடைய பணிக்காலம் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஜூன் மந்த்தே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில நெறைய விஷயங்கள் கிடைக்கும். ஈவன் இந்த இயர்ல அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்துக்கான ஒரு இன்கிரிமென்ட் கிடைச்சிருக்கும். இது எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. 3வது என்னன்னா, எந்த ஊர்ல, எந்த எந்த மாவட்டத்தில, எந்த ஊர்ல நமக்கான பள்ளி கிடைக்கும். அந்த பள்ளியில போயிட்டு அங்க ஊர்ல இருக்கிற இடத்துல ஏதாவது வீடு வாடகைக்கு எடுக்கணும். அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கணும். இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துன்னு போய் அங்க போய் சேர்க்கணும். எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் மாவட்டத்துக்குள்ளேயே பணி கிடைப்பதுன்றது அதிசயமான ஒரு விஷயம். அதுவும் சில மாவட்டங்கள்ல காலி பணியிடமே இல்லன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்கள்ல காலி பணியிடமே இல்ல அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த மாவட்டத்தில இருக்கிற ஆசிரியர்கள் வேறு மாவட்டத்துக்கு போம்போது, மைக்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்ல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துன்னு போய் அங்க சேர்க்கணும். அதற்கு பண இழப்பு, நேர இழப்பு. இது எல்லாமே வந்து அரசு கூடுமான அளவுல கவனம் செலுத்தணும். தமிழக அரசு கவனம் செலுத்தணும். தமிழக பள்ளி கல்வித்துறையும் கவனம் செலுத்தணும். முக்கியமா ஆசிரியர் தேர்வு வாரியம் கவனம் செலுத்தணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிந்த அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் ஒரு 9 நாள் இது இறுதிக்குள்ள தமிழ் செலக்ஷன் லிஸ்ட்ட விட்டுட்டாங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 30க்குள்ள கவுன்சிலிங்க முடிச்சு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துட்டா, மிக சிறப்பா இருக்கும். இல்லன்னா, மிகப்பெரிய திரும்பவும் 4வது மாசம் சம்பள இழப்பு, அந்த பணிக்கான சர்வீஸ் டைம் இழப்பாகும். அப்புறம் இந்த ஆசிரியர்கள் மைக்ரேஷன் ஆகுறதுல பெரிய மன உளைச்சல் அடைஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, ஆசிரியர் தேர்வு வாரியம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுத்தா, செலக்டட் கேண்டிடேட்டோட டீச்சர்ஸ் அண்ட் அவங்கள சுத்தி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்த முடியும். பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ நாள் வந்துடுச்சு. ஒரு இருந்தாலும் இந்த பதிவு குடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோம். நெறைய ஆசிரியர்கள் செலக்ட் ஆகிட்டு பணி இல்லாம வெளியில இருக்காங்க. வேறு பணிக்கு போகலாமா? இல்ல வேறு பணிக்கு போயிட்டா திரும்பவும் நமக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துட்டா எங்க போணும்? இங்க என்ன சொல்லுவாங்கன்னு இருதலை கொள்ளியாக இருக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு காரணமா அமையக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறையும் காரணமா அமையக்கூடாது. முக்கியமா ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த செலக்டட் கேண்டிடேட்ட சீக்கிரமா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து எஸ்ஜிடி, டிஆர்பிக்கு ஆன்ஸர் கீ குடுக்கணும். அவங்களுக்கு ரிசல்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள சிவி பார்க்கணும். அவங்க லிஸ்ட்ட கவர்மெண்ட்ல குடுக்கணும். அப்ப அதுவாவது சீக்கிரம் முடிக்கணும். இத சீக்கிரம் முடிச்சா தானே அங்க போக முடியும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பி வெயிட்டிங்ல இருக்காங்க டீச்சர்ஸு. அது செட் எக்ஸாம் அப்ப தான் நடக்கப் போகுது. இந்த வீடியோல முக்கியமா பதிவு பண்றது, செலக்டட் கேண்டிடேட்க்கு 3 மாச சம்பள இழப்பு ஏற்பட்டிருக்கு. 3 மாசம் அந்த சர்வீஸ் டைம் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் நம்ம இந்த ஊர்ல இருப்போமா, வேற ஊருக்கு போவோமா, இதுக்கு எப்படி நம்மள தயார்படுத்திக்கின்ற ஒரு ஆசிரியர்களை தாண்டி குடும்ப உறுப்பினர்களுக்கு பெரிய அளவு மன உளைச்சல் நீடிச்சுட்டே இருக்கு. விரைவில் இதற்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது தான் அனைத்து ஆசிரியர்களுடைய எண்ணமும், கோரிக்கையும் கூட. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் கசடற கற்க.